சுரண்டு சுரண்டு நம்ம உங்களுடைய வாழ்க்கையுடைய ஒரு ஓட்டத்துக்கு தான் எல்லாமே தயாரிச்சிருக்காது இந்த இந்த நட்சத்திரங்கள் எல்லாமே. ஸோ அதனால வந்து உங்களுக்கு இது இந்த இது எர்த் சைனாவும் இருக்கு. அட் த சேம் டைம் இது ரீப்ரொடக்ஷன். அதனால என்னன்னு கேட்டா, இவங்களால ஒரு ஸ்டெபிலிட்டி நிறம் தான் நமக்கு நிரந்தரம். நிலத்தில தான் நம்ம வந்து வாட்டர் ஹீட்டர்ல நம்மளால முன்னால வாழ்நாள் முழுக்க வாழ முடியாது. நிலத்தில தான் நம்ம வீடு கட்டி வாழ முடியும். அதனால இந்த ஸ்டெபிலிட்டி. அதனால வந்து 2 ஃபிக்ஸ்டா ஒரு இடத்துல ஃபிக்ஸ்டா இருக்காது. ஒரு ஸ்டெபிலிட்டியா இருக்கிறது. அதுக்கப்புறம் நெறைய பொருள்கள ஏன்னா அவங்களுக்கு வாழ்க்கை விவசாயம் நன்னா விளையணும் விளையணுங்கிற ஒரு ஆசை இருக்கு இல்லையா? அந்த விவசாயிகளுக்கு. அதனால இத இன்னும் கிரியேட்டிவிட்டி நெறையா கிரியேட்டிவிட்டி இருக்கிறது. நெறைய பொருட்கள் சேர்க்கிறது. அந்த மாரியான எவ்வளவோ சொல்லிட்டு போலாம். இதுக்கு வந்து உதவி கிடையாது. அக்விட்டன்ஸ் சொல்றது, நம்ம எல்லாத்தையும் பார்த்த பொருள் எல்லாத்தையும் மனோரஞ்சிதமாக பார்க்கறது. ஏன்னா, இந்த இடத்துல சுக்கிரனோட வீடு வேற. அதனால பார்த்தீங்கன்னா, நெறைய கவிஞர்கள் எல்லாம் வந்து இது புரொடக்ஷன் இடம். எல்லாமே அத்தனை விதமான ஐட்டங்களையும் புரொடக்ஷன் பண்ற இடம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது ரிஷபம் தான். ரிஷபத்திலேருந்து தான் எல்லாமே வந்தது. அந்த ரிஷபத்தில அது மட்டும் இல்லாமல் இந்த மிகவும் கலை சுக்கிரனோட வீட்ல சந்திரன் வந்து உட்கார்ந்துட்டு இருக்கிறதுங்கிறது, ஒரு மிகப்பெரிய ஒரு கவிஞர்களுக்கு ஒரு சொல்ல முடியாம ஒரு உந்துதல். அவங்கள அறியாமயே கவிஞர்களுக்கு கவிதைகள் வந்து கொட்டும். இங்க இருக்கிற நெறையா பேர் சினிமா புரொடக்ஷன்காரங்க, ம் இல்ல சாங் ரைட்டர்ஸ் எல்லாருக்கும் எங்கேயாவது ஒரு இடத்துல இந்த சந்திரன் வந்து இந்த இடத்துல ஏதோ ஒரு பிளானட் வந்து சந்திரனோட நட்சத்திரத்தில ரோகிணி நட்சத்திரத்தில உட்கார்ந்திருக்கும். ஸோ அவங்க வந்து இயற்கையை ரசிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். வானத்தை ரசிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். ஏன்னா வானத்தில தான் சந்திரன் இருக்காரு. 2வது சந்திரன் எப்பவுமே அ ஒரு ராசியில இருக்க முடியாது. அவர் ஒரு மாசத்துல 30, 27 நட்சத்திரங்கள தாண்டி அவ்வளோ ஃபாஸ்ட்டா ஓடக்கூடிய ஒருத்தர். இல்லையா? அப்போ இதுக்குடைய கதை என்னதுன்னு கேட்டா, பிரம்மா வந்து வ தன்னால உற்பத்தியான ஒரு இதுதான் வந்து ரோகிணி நட்சத்திரம். எல்லாரையுமே அவர் தான் படைச்சார். அப்போனா அவர் படைச்சார்னா எல்லாரும் அவருடைய குழந்தைகள் தானே! அப்போ ரோகிணி நட்சத்திரமும் அவருடைய பொண்ணு தானே! ஆனா, அவ இருக்கிற அந்த அழகுக்கும், இதுக்கும் அவரே தன்னுடைய பெண்ண வந்து மோகிச்சுட்டு கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டார். இது பெரிய கதை இது. இந்த கதைய நான் இங்க வந்து உங்களுக்கு சொல்லி டயத்த வேஸ்ட் பண்ண விரும்பல. இந்த ரோகிணி நட்சத்திரம், மிருகசீரிஷ நட்சத்திரம், திருவாதிரை நட்சத்திரம் 3ம் சேர்ந்து லிங்க் பண்ணின ஒரு பெரிய கதை. அந்த அது அது ஆனா இந்த கதையில நம்ம இப்படி பார்க்கறது, ஒரு அப்பா தன் பொண்ண காதலிச்சார் அப்படின்னு பார்க்கறத விட, நம்ம மிக முக்கியமாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்னதுன்னு கேட்டா, சந்திரன்ங்கிறது ஒரு லிக்விடிட்டி, கேஷ். இப்ப இந்த ஜென்மத்தில நம்ம கேஷா அத கன்சிடர் பண்றோம். அப்போ கேஷா இருக்கும்போது, இந்த சந்திரன்கிறவர் ஓடிண்டே இருக்கார் இல்லையா? ஒரு மாசத்துக்குள்ள அவர் 30, 27 நட்சத்திரங்களையும் தாண்டி திருப்பி இன்னொரு 3 நட்சத்திரங்கள எக்ஸ்ட்ராவே போறாரு அவர். 30 பார்த்தீங்கன்னா, ஒரு 27 நட்சத்திரம் தாண்டி அடுத்து ஒரு 3 நட்சத்திரமும் தாண்டிட்டு வருவார். 30, 34 நட்சத்திரமும் தாண்டிடுவார். சில நாளைக்கு